மயிர்பின்னு பெண்களுக்கே உரிய 4 குணமும் சிறந்து விளங்குது. இவ்வளவு சர்வ லட்சணம் பொருந்திய உங்க பொண்ணுக்கா இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கல? வரன்லாம் வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா பொண்ணுதான் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் தட்டி கடிச்சுக்கிட்டே இருக்கிறா. என்ன பண்றது? ஏன் நீங்களே சொல்லுங்க. இந்த காலத்துல எவன் தம் அடிக்காம இருக்கான், தண்ணி அடிக்காம இருக்கான், பொம்பளை பின்னாடி சுத்தாம இருக்கான்? கேவலம் முட்டை கூட சாப்பிட கூடாதுங்கிற. இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏங்க முடியாது. மறுபடியும் புத்தர், இயேசு, காந்தி இவங்க எல்லாம் பிறக்காமலா இருக்க போறாங்க. நீங்க கவலையே படாதீங்க. அவங்கள ஒருத்தரை கொண்டாந்து உங்க முன்னாடி நான் நிப்பாட்டல. நான் விசாலாட்சிக்கு புருஷன் கிடையாது. அதிகாரங்க அந்த விசாலாட்சி என் புருஷன் தான். ஐய எனக்கே சந்தேகத்தை கிளப்பி விட்டுட்டு வேடிக்கை பாப்பீங்க போல இருக்க. ரொம்ப சுத்தம். அக்கா அந்த தரகு போறான் கூப்பிடுங்க. என்னங்க என்னங்க அந்த தரகரை இப்படி கூப்பிடுங்க. யோ தரகு இப்படி வாயா. வாயா. என்ன விஷயம்? எதிர்த்தாப்புல இருந்தவங்கள காலி பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இப்ப குடி வச்சிருக்கே இவங்களாவது குடும்பமா இல்ல கோளாரா? பாலாறு. பாலாரா? அப்ப நம்ம வீட்டுல பசுமாட்டை வித்துற வேண்டியதுதான். அட நீங்க ஒண்ணுங்க நல்ல குடும்பம்னு சொல்ல வர்றேன். அந்த பொண்ணு இந்த ஊருக்கு புதுசா வாத்தியாரம்மாவா மாத்தலாயி வந்திருக்கு. அதுக்கு மாசில்லாத ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அதுக்காகத்தான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். பொண்ணுங்களோட ஏகபோக உரிமையாளரே நீங்க தான். நீங்களே அந்த பொண்ணு இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற யாருங்க அந்த பொண்ணை ஏறெடுத்து பாப்பா? பார்க்க கூடாது. இந்த மாரப்பகவுண்டரோட மக ராசப்பகவுண்டர் வீசுறது ஒரு கல்லா இருந்தாலும் அதுல விழுகிறது 2 மாங்கா. ஏங்க அந்த பொண்ணு விழும்னு நினைக்கிறீங்க? விழும். எப்படி? அவ வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தானே ஐட்டம் பாலாமணியோட வீடு இருக்கு. ஆமா. அவளை கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி நிச்சயதார்த்த தட்டோட நாம அங்க போவோம். எதுக்கு? சங்கிலி பாட்டி சந்தானலட்சுமிக்கு நம்ம மேல ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா அவ துடிப்பா வந்து தடுப்பா. தடுக்கலன்னா அவளுக்கு எட்டும் இல்லன்னு விட்டு போய் சேர வேண்டியதான். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க. நீங்க அதெல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம். நீங்க வாங்க. என்னடா புருஷ ஒரு ஆளு? எல்லா வீட்லயும் பொம்பளைகளே இருக்க முடியுமா? இந்த மாதிரி வீட்டுல மாமா பசங்களும் இருக்கதான் செய்வாங்க. என்னங்க இது வந்த வேலையை விட்டுட்டு மழை பேசிக்கிட்டு? ஒரு சமயம் பார்ட்டியும் புதுசா இருக்குமோ? பார்ட்டி புதுசோ பழசோ இன்னைக்கு நம்மளோட கடமை சந்தானலட்சுமி ரேக்குறதா. அடே கப்பு, உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. சீக்கிரமா வா. என்னது மாப்பிள்ளையா? நான் ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? திடீர்னு வந்து சொன்னா என்ன பண்றது? திடீர்னு வந்து சொல்லாம ஆரத்தி கரைச்சிட்டு வந்தா சொல்றேன். பெரிய வாதிச்சு உத்தியோகம் பாக்குறேன். இத பாருடி, இந்த காலத்துல மாப்பிள்ளை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு. ஒன்னதான் ஒழுங்கா தலைய வாரி பின்னிக்கிட்டு கல்யாணம் பண்ணா லட்சணமா வா. பாக்காத அப்படி. இன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கு புதுசா குடுத்தனமே வந்திருக்கும். இந்த வீட்டோட ராசியம் என்னமோ தெரியல. நீங்க வந்திருக்கீங்க. உட்காருங்க உட்காருங்க. ஏதாவது பலகாரம் சாப்பிடுறீங்களா? இல்ல வேண்டாம். சாப்பியாவது சாப்பிட வேண்டாம். பொண்ணு இந்த தொழிலுக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? 1 வருஷம். 1 வருஷமாச்சா? படிச்சிருக்க? படிச்சிருக்குன்னு சொல்றீங்க. வேற ஏதாச்சும் ஒரு நல்ல தொழிலா பாத்துக்கலாமே. அது என்னவோ தெரியலீங்க. இந்த தொழில இருக்கிற சுகமும் ஆத்ம திருப்தியும் வேற எந்த தொழிலும் இல்லைன்னு சொல்றேன். என்னங்க பண்ண முடியும்? அஜோ இல்ல பல பேரை சமாளிக்க வேண்டி இருக்குமே கேட்டேன். தொழில 4 இருக்கும் 40 இருக்கும். அதை விடுங்க. பொண்ணு வர சொல்லட்டுங்களா? வர சொல்லு. இதோ கூட்டிட்டு வரேன். கற்பகவல்லி ஆமா. என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு பொண்ணோட முழு பேரும் தெரியட்டுமே தான் அப்படி கூப்பிட்டேன். நான் பொண்ணுக்கு அப்பா, அவளை கற்பகம்னு கூப்பிடுவேன். அவ சித்தி வெறும் கற்பூன்னு கூப்பிடுவா. இங்க வேலை செய்யற பொண்ணு இவ பேரையெல்லாம் சுத்தமா அழிச்சு தொடச்சிட்டு வெறும் பூவுன்னு கூப்பிடுவா. நீங்க அப்புறம் எப்படி வேணாலும் பேர் வச்சு கூப்பிட்டுக்குங்க. நமஸ்காரம் பண்ணிக்கமா. அப்போ அடுத்தது ஆரம்பிக்கலாங்களா? ஐயோ என்னங்க நீங்க சும்மா அடுத்ததுன்னா எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அது இல்லைங்க, பொண்ண பாட சொல்லட்டுமான்னு கேக்குறாரு. அவன் நல்லாவே பாடுவா. ஐயோ எத்தனை இடத்துல தாங்க பொண்ணு பாடுறதையே கேக்குறது. அப்படின்னா நீங்க நிறைய இடத்துல போய் பொண்ணு பாத்திருக்கீங்களா? 1 2 அவர் எத்தனை பொண்ணுகளை பாத்திருக்காரு? நாங்க எத்தனை திணையில பாத்திருக்கோம்? அது நம்ம பசங்க சும்மா தமாஷ் பண்றாங்க. மனசுல ஒண்ணு இருக்காது. இப்படி பண்ண எப்படி இருக்கும்? எப்படி? ஒரு சேஞ்சு கிராம பாடுறேன். பாடுங்க. அதுவும் நல்லாதான் இருக்கும் போல இருக்கு. என் பொண்ணுக்கு அவ ஆத்தா தாலாட்ட கேக்குற குடுப்பன கூட இல்லாம போயிடுச்சு. அவ பிறந்த உடனேயே அவ ஆத்தாவும் போய் சேர்ந்துட்டா. இப்ப பாருங்க, என் பொண்ணு என்ன பாக்கியம் செஞ்சாலும் அவளை கட்டிக்க போற மாப்பிள்ளை நீங்களே பாடுறீங்க. மாப்பிள்ளையா? என்ன என் பொண்ணை கட்டிக்கிட்ட நீங்க மாப்பிள்ளை தானே? மைனர் வாழ்க்கையில சூறாவளி சுத்திருச்சு.
மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? எந்த மாப்பிள்ளை வந்தாலும் பார்க்கவே வரமாட்டா. எங்க நல்ல நேரமோ என்னமோ உங்களை பிடிச்சு போச்சு. மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க. உங்க பொண்ணுகிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசினா போதும். எனக்கு பிடிச்சு போச்சுன்னு சொல்ல போறீங்க அதானே? அது எங்கேயே சொல்லலாம். மாப்பிள்ளையா வந்துட்டீங்க, அங்கேயே போய் சொல்லுங்க. தனியா உங்ககிட்ட வந்து பேசுனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது. மனசுக்குள்ள எதையோ போட்டு பிசையுதுங்க. நாக்கெல்லாம் வறண்டு போய் ஒட்டிக்கிச்சு. நன்றிங்க, ரொம்ப நன்றி. உங்க அப்பாவும் சித்தி ரொம்ப ஆர்வமா இருக்கிறத பார்த்தோன்னே ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உங்ககிட்ட வந்தேன். நீங்க என்னன்னா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்து மேல என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டீங்க. பாருங்க, உங்களை கட்டிக்க போறவரு ரொம்ப கொடுத்து வச்சவரு. ஆனா அந்த கொடுப்புன எனக்கு இல்ல. ஊர்ல எல்லாரும் என்ன மைனர் தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க மட்டும் தான் மாப்பிள்ளையா நினைச்சுக்கிட்டீங்க. இது வந்து மாமூலான அந்த டைப் இடம் நினைச்சு உள்ள வந்துட்டேன். உங்க அப்பாவும் சித்தியும் பேசினதுக்கு அப்புறம் தான் என்னோட மனத்தனமே புரிஞ்சுது. தயவு செஞ்சு என்ன மனசுக்குள்ள திட்டாம என்ன மன்னிச்சிருங்க. நான் வர்றேன். உங்க பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லியிருக்கேன். அது உங்ககிட்ட விளக்கமா சொல்லும். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம் தம்பி. எல்லாத்தையும் நாங்க கட்டிக்கிட்டு தான் இருந்தோம். இந்த இடத்தோட பூர்வீகம் தெரியாம வந்ததுனால உங்களுக்கு நாங்க தான் தர்ம சங்கடமான நிலைமை உண்டாக்கிட்டோம். அதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க. போயிட்டு வாங்க. பாத்தீங்களா, எல்லாரும் பாத்துக்கிட்டீங்களா மைனர் எங்க இருந்து வராருன்னு? ஆமா, இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக நுழைஞ்ச? என்னைய புருஷா கேக்குற? பாபநாச பாலாமணி இருப்பாள்னு வந்தேன். பார்த்த உடனே பாப்பா இல்லன்னு தெரிஞ்சது இல்ல, உடனே படக்குன்னு வெளியே வர வேண்டியதானே? அப்புறம் உள்ள என்ன பாட்டு, வெளியே என்ன தட்டு? விவரத்தை சொல்லியா? ஆட யோ, உன்கிட்ட எதுக்கா ஐயா மறைக்கணும்? உண்மையை சொல்லிடுறேன். அரே ஒண்ணுமில்ல, பாப்பாவோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தட்டை மாத்திக்கலாம் தான் வந்தேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் விவரமே புரிஞ்சுது. அதான் போயிட்டே இருக்கேன். புறப்பட்டா நாங்க விட்டுருவோமா? பட்ட பகல்ல ஒரு குடும்ப பொண்ணு இருக்கிற வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு அவளை கைய புடிச்சு இழுத்து கதற கதற கற்பழிச்சு இருக்கிற என்னையா சொல்றீங்க? என்னங்க இது? நடக்காதது நடந்ததா சொல்லிக்கிட்டு நடந்துருச்சு நடந்துருச்சு நடந்துருச்சு. எங்க உண்மையை ஒத்துக்கிட்டா உங்க பொண்ணோட மானம் போய் அவளுக்கு மாப்பிளை கிடைக்க மாட்டானோன்ற பயத்துல உண்மையை மறைக்கிறீங்க. ஐயா, அவர் மைனரா இருக்கலாம். ஆனா தவறுதலா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்காக அவர் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டுச்சுன்னு எனக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு ஒரு நல்ல மனுஷன் மேல இப்படி எல்லாம் அபாண்டமா பழி சுமத்தாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் பலாத்காரம் பண்ணான்னு போலீஸ்ல சொல்ல போறியா இல்லையா? மாட்டேன். பாத்துச்சு வேலை போயிடும். உத்தியோகம் மட்டும் இல்ல, என் உயிரை போனாலும் சொல்ல மாட்டேன். மைனர் ஒரு பொண்ணு நல்லவன் சொல்றான்னா என்ன அர்த்தம்? நில்றா. 40 வருஷ பொது வாழ்க்கையில 25 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கையில என் அனுபவத்துல சொல்றேன், இவன் நடத்த கெட்டவதா. என்னடா சொன்ன? என்ன என்ன வேணும்னாலும் சொல்லு. ஆனா ஒரு குடும்ப பொண்ணை நடந்து கட்டவன்னு சொன்னீங்கன்னா என்னடா கைய சொல்றது மட்டும் இல்ல, ஊர் செவரு முழுக்க வாத்துச்சு நடத்த கெட்டவா, வாத்துச்சு நடத்த கெட்டவா, அவ வழிக்கு விழுந்தவன் எழுதி வைப்ப. உன் பணம் காசை வச்சு மாத்த முடிஞ்சா மாத்தி காட்டலாம். மாத்தி காட்டுறா. வேண்டாம் ஐயா, வேண்டாம். பணம் காசு இல்லாம ஒரு பொண்ணு வாழ்ந்துடலாம். ஆனா பழிய சுமந்துகிட்டு ஒரு பொண்ணால வாழ முடியாது. இந்த பொழப்பு வேண்டாம், இந்த ஊரு வேண்டாம். புறப்படுங்க, போவோம். இல்லங்க, உங்க பொண்ணுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நான் தான் காரணம். என்னால் ஏற்பட்ட களங்கத்தை நானே போக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க சம்மதிச்சா உங்க பொண்ணுக்கு நானே மாப்பிள்ளையாகிறேன். சம்மதம்னு சொல்லி தட்ட மாட்டீங்க. ஏங்க, உங்களுக்கு எப்பவுமே கெடுத்துதானே பழக்கம். இப்ப கொடுக்க வச்சிட்டீங்களே, தட்டை மாத்திரத்துக்குள்ள தட்டி விட்டுருங்க. தட்டுறேன். ஏன் தயங்குற? தட்டை மாத்திக்கிட்டு உன் பொண்ணு கழுத்தை நீட்ட சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பொண்ணு விடுற கண்ணீர்ல இந்த நாட்டோட தண்ணீர் பஞ்சமே தீந்துரும். என்ன ஒண்ணு, மைனர் ராத்துல ஊடு தங்க மாட்டாரு. காலையில உன் பொண்ணு மைனர் எப்ப வருவாருன்னு
காலை நம்ம சொம்புல தண்ணியோட நிக்கணும். மத்தபடி ஒண்ணும் பெருசா பாதிப்பு இருக்காது. அது மட்டுமா, கோயில் திருவிழா பொருட்காட்சின்னு ஆடல் அழைகள்லாம் வரும். அதோட மைனர் ஐக்கியம் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் உன் பொண்ணு மைனரை கூடையில வச்சுக்கிட்டு நலாயினி மாதிரி தெரு தெருவா தாசி எங்க இருக்கிறா, தாசி எங்க இருக்கிறான்னு அலையணும். அடேங்க அப்பா, அதிர்ஷ்டக்கார அப்பையா நீ. கலியுகத்துல இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு பெரும் பாக்கியம் பண்ணிருக்கணும் ஐயா. இத பாருங்க, மைனர் மனசை மாத்திக்கிறதுக்குள்ள தட்ட மாத்திக்குங்க. ஊரே ஒட்டுமொத்தமா உங்களை படிக்கிற போது உங்க பொண்ணை நான் கட்டிக்கிறேன், தட்ட மாத்திக்கலாம்னு சொல்றீங்களே, பெத்தவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு தெரியுமா தம்பி உங்களுக்கு? அப்பா, வாழ்க்கையை கெடுக்கிறவங்களுக்கு முன்னால வாழ்க்கையை கொடுக்கறேன்னு ஒருத்தர் வராரே, அவர் மனசை புண்படுத்த கூடாதுப்பா. பொண்ணை எடுத்தா என்ன கொடுப்பீங்கன்னு கேக்குற மனுஷங்க மத்தியில என்னால ஏற்பட்ட களங்கத்தை துடைக்க நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. அவர் நல்ல மனசை மதிக்கணும்ப்பா. அப்படின்னா வாங்க வேண்டியது தட்ட இல்லப்பா, ஒரே ஒரு வார்த்தை. கல்யாணத்துக்கு முன்னால கண்ணனா வாழ்ந்துட்டு இருந்த நீங்க என்ன கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் ராமனா வாழ்வேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. ஏண்டா என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கொண்டு வரட்டு போனவ நீ 3 வருஷமா மூஞ்ச எங்கடா ஒளிய வச்சிருந்த? அட பாவி, மாறி. வயசு வந்த பொண்ணுங்க அதை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட சுகமா இருக்கு. நீ ஏன்டா இப்படி பண்ண பாவி? நானும் உங்க தங்கச்சிக்கு அபூர்வ சகோதரர்கள் அப்பு சைஸ்ல இருந்து ஆல் இந்தியா ஆர்டிஸ்ட் அமிதாப் பச்சன் சைஸ் வரைக்கும் மாப்பிள்ளை பார்த்துட்டேன். மைனர் உங்க தங்கச்சிய பொம்பளையான்னு கேட்டதுக்கு அப்புறம் மைனரே விவகாரமா கேட்டுட்டாரு, விஷயம் இல்லாமலா இருக்கும்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கய்யா. இங்க பாருங்கப்பா, உங்க தங்கச்சி மட்டும் சரின்னு சொல்லட்டும். எண்ணி 10 மாசத்துல அவளை பொம்பளை நிரூபிச்சு காட்டுறேன். அப்படின்னா இது உங்க தங்கச்சிக்கு மட்டும் ஏற்பட்ட அவமானம் இல்ல, இந்த ஊருக்கே ஏற்பட்ட அவமானம். 40 வருஷ பொது வாழ்க்கையில 25 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கையில நீ என்ன சாதிச்சேன்னு கேக்குறாங்க. இதையாவது சாதிக்க விடுங்கய்யா. கெஞ்சி கேக்குறாருல, ஒரு சந்தர்ப்பம் கொடுங்களேன் ஐயா. இதோ பாருங்க, எங்க உயிரே போனாலும் சரி எங்க தங்கச்சியை 2ஆம் தாரமா கட்டி கொடுக்க மாட்டோம். ஆமா மாட்டோம். கொடுக்க வைக்கிறேன். இந்தாடா பால். இது அப்பா பால், ஏன் பால்? ஏன்டா அப்படி கேக்குற? இல்ல, அப்பா பால்ல மட்டும் ஏதோ போட்டு கெட்டியா குடுக்குறேன், என் பால்ல மட்டும் சக்கரை போட்டு தண்ணியா குடுக்குறேன். அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பிறந்ததுல இருந்து எனக்கு என்ன வேலை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆமா, அந்த மனுஷன் என்னடானா முடிகிட்ட எல்லாம் வெட்டிக்கிட்டு நல்ல பிள்ளையா இருக்கிறாரு. நீ பொழுது சாஞ்சிருந்தா கட்டில பூ கட்டிட்டு திரியுற. என்ன விஷயம்? என்னடா பண்றது? உங்க அப்பாவை கையில பூ கட்டக்கூடாதுன்னு சொன்னேன், அவர் இந்த மாதிரி கட்டில கட்ட வச்சுட்டாரு. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா பண்ணல, அவளைதான் சொல்லுவேன். சரிப்பா, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காம பாத்துக்கிறேன்ப்பா. ஆமா, நடக்காது சொல்லிட்டு நடத்திட்டே இருக்கீங்களே. சரி சரி, போய் தூங்குடா. ஏதாவது கேட்டா சிலுத்துக்குவீங்களே, குடு பால. ஐயோ, வம்ச விளக்கு போயிருச்சா? போயிட்டா. எது கேக்குறீங்க? உள்ள விளக்கு அணைக்கத்தா?
சந்தான லட்சுமி, நீ மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே சொல்லலைனாலும் மண்ணை எடுத்து இட்டுக்கிட்ட போதே என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மங்கம்மா சபரத்தை மனசுக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்க இல்ல? ஆமா, நீ உப்பு போட்டே சாப்பிடுறது இல்லையாமே, உன் அண்ணன் எல்லாம் ஓன்னு அழுதுகிட்டு இருக்கானுவ. இத பாரம்மா, உன் கண்ணீரையும் உன் கூட பிறந்தவன் கண்ணீரையும் ஒரே நேரத்துல துடைக்க ஒரு வழி இருக்கு. திரௌபதி மானம் சேலையில, ஓ மானம் சங்கிலியில, மைனரோட மானம் சந்தியில. நீ மட்டும் சரின்னு ஒத்துக்கிட்டீன்னா அவனுடைய பரம்பரை வைரி எங்க பிரசிடண்ட் ஐயா அவனை ஊர் சிரிக்க வச்சிருவார். என்ன சொல்ற? ஆ? என்ன ஓரமா சிரிச்சிட்டு போறா? ஒத்துக்கிட்டாளா இல்லையா? லட்சுமி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இன்னும் எத்தனை நாளைக்குமா இப்படி கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்க போற? ஒரு முடிவை சொல்லுமா. என்னம்மா இது, பொண்ணா லட்சணமா நெத்தியில குங்குமத்தை வைக்காம இப்படி மண்ணை வச்சுட்டு வந்து நிக்கிறியம்மா?